விதி வரைந்த கோலங்கள். குடும்பத்தில் மூத்த மகளாக பிறந்தாள். ராணி வாழ்க்கை என்பார்கள். ஆனால் இவளோ நரகத்தை வாழ்ந்தாள். பெற்றோரின் கொடுமை, சமையல் கட்டு வேலை, கல்வி இல்லாமல் சிறு வயதில் குடும்ப பாரம், கண்களில் கண்ணீர் வற்றியது, துயரம் தொண்டையில் சிக்கியது. அழுவதற்கே நேரமில்லை. காலம் அவளை தள்ளிச் சென்றது. ஒரு நாள் கொடுமையின் உச்சத்தில் உடலெங்கும் காயங்களுடன் வாழ்வை தேடி ஓடினாள். உலகம் அறியாத அவள் அன்பு என நம்பி தன் மாமனை கைப்பிடித்தாள். சில காலம் தேனும் பாலும் போல அன்பில் நனையும் வாழ்க்கை. ஆனால் அது நீடிக்கவில்லை. மீண்டும் அதே நரகம், அதே வேதனை, அதே கொடுமை. அரக்கனாய் துரத்த பிள்ளைகளோடு மீண்டும் ஓடினாள். ஓட வழி இல்லை, ஒளிய இடமில்லை, வாழ படிப்பில்லை, அடிமை வாழ்க்கை. வாரிசின் எதிர்காலத்திற்காக தாங்கிக் கொண்டாள். முடிவில் உடலும் மனமும் சிதைந்து முதியவளானாள். இருப்பினும் தன் மாமன் மீது அன்பு வற்றவில்லை. குடும்பத்தை விட்டு பிரிய மனம் வரவில்லை. அவள் நம்பிக்கை ஒரு நாளும் உடையவில்லை. சில காலங்கள் மாமன் மனம் மாறினார். மனைவிக்காக வாழ்ந்தார். அவளின் அன்பை உணர்ந்தார். ஆனால் காலம் அவரை வாழவிடவில்லை. அதிர்ச்சி போல மரணம் அவரை தேடிச் சென்றது. அவள் வாழ்க்கை மீண்டும் ஒரு இருள் பாதையில் நின்றது. அவன் உயிர் பிரிந்த பின் தன் பிள்ளைகளை நம்பினாள். ஆனால் மரணப்படுக்கையில் தான் உணர்ந்தாள், தான் பெற்ற வாரிசு காக்க அல்ல, அழிக்க வந்தது என்று. வழியில் துடித்தாள். கைவிடப்பட்டாள். மரணம் கண்முன் நின்றது. இந்த பிறப்பில் வழிகளிலிருந்து விடுதலையோடு அவள் கண்களை மூடினாள்.